வணக்கம். இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியை வச்சு வெந்தய இட்லி எப்படி செய்யணுங்கிறதான் பார்க்க போகிறோம். வெந்தய இட்லிக்கு உளுந்து தேவை கிடையாது. வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வாரம் ஒரு வாட்டி 2 வாட்டி இது மாதிரி வெந்தய இட்லி வெந்தய தோசை சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப நல்லா குளிர்ச்சி அடையும். இப்போ அதுக்கு எவ்வளவு ஊற போடணும், எப்படி ஊற போடணுங்கிறத பார்ப்போம். இது காப்படி. நீங்கள் படி இல்லைன்னா டம்ளர் அளவில் போட்டுக்குங்க. எதால் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தயம் போடணும். நான் இதால் இப்போ 3 போட போகிறேன். காப்படியால் 3 காப்படி இப்போ ஊற வைக்க போகிறேன். ரேஷன் அரிசியை சுத்தம் பண்ணி கொட்டி இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பூச்சிப்புழு எதுவும் வராது. இப்போ இதில் 3 ரேஷன் அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இதை நல்லா சுத்தமாக 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு ஓராஞ்சு கழுவிட்டோம்னா எந்த ஒரு வாடையும் வராது. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி ஊற போட்டுட்டு இதுக்கு எவ்வளவு வெந்தயம் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்தே இதுக்கு தேவை கிடையாது. சோடாப்பு, சாதம் இது எதுவுமே தேவையில்லை. வெறும் உளுந்து வெந்தயம் மட்டும் ஊற போட்டு எப்படி அரைக்க போகிறோம், வெந்தயத்தோட ஒரு பொருள் போட போகிறோம், அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சாச்சு. இந்த அரிசி ஒரு நம்ம சாதாரணமாக இட்லிக்கு அரைக்கிறதுனா 2-3 மணி நேரத்தில் ஊற வச்சிருச்சோம். வெந்தயம் நல்லா ஊறணும். அதுக்காக ஒரு 4 மணி நேரமாவது ஊறட்டும். வெந்தயம் நல்லா ஊறினாதான் அதோட மாவுத்தன்மை அதிகமாகும், நல்லா பொது பொதுன்னு கிளம்பி வரும். இப்போ வெந்தயம் எவ்வளோதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்பூனால் இப்போ நான் ஒரு காப்படி போட்டேன்னா அது ஒரு காப்படிக்கு 1 ஸ்பூன். இப்போ 3 போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா ஃபுல்லாகவே போட்டுக்கணும். இப்போ 3 ஸ்பூன் போட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். அந்த தண்ணியை வடிக்கக்கூடாது. தண்ணியை ஊற்றி ஊற வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ 3 ஸ்பூன் விட்டாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் போடுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வெந்தயத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு அலசி ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி அலசி வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணியே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கை அளவுன்னா இவ்வளவு வரும். 3 ஸ்பூனுக்கு இவ்வளோ வெந்தயம், அவ்வளோ வெந்தயம் வரும் கை அளவுக்கு. இதை அலசி இதை ஊற வச்சுருவோம். வெந்தயம் ஊற வச்சாச்சு. அடுத்தது கொட்டைமுத்து, அதாவது ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க. மல்லிகை கடைகளில், நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கும். விளக்கெண்ணெய் எடுக்கிறது இது. இந்த ஆமணக்கு விதை போட்டு அரைச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, குளிர்ச்சி. இது எப்படின்னா இது மாதிரி நல்ல பெரிய பருப்பாக இருந்தால் ஒரு 3 பருப்பு, இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். எனக்கு சின்ன சின்ன பருப்பு, நாட்டு பருப்பு தான் கிடச்சிச்சு சின்ன சின்னதாக. அதனால் 1 டம்ளருக்கு 5ங்கிற விதத்தில் நான் போட்டிருக்கேன். நல்லா பெருசாக, இதோட பெருசாக கிடச்சிச்சின்னு, இது மாதிரி பெரிய கொட்டைமுத்தாக இருந்துச்சுன்னா இதோட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். இது மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு 3-4 போட்டுக்குங்க. எனக்கிட்ட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் நான் 5 போடுறேன். இதை என்ன பண்ணணும்னா இதை தட்டி இதில் தோல் எடுத்துக்கணும். தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட போட்டு அரைச்சிடணும். இப்படி ஒரு தட்டுனீங்கன்னா அதில் மேலே உள்ள தோல் வந்துடும். இது மாதிரி வெள்ளையாக இருக்கும். இந்த தோலை உரித்து எடுத்துட்டு அந்த வெள்ளை பருப்பை மட்டும் நீங்கள் இதோட போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. இதை போட்டு அரைச்சிருங்க. இது மாதிரி பருப்பை உடச்சி எடுத்து இதோட போட்டு அரைச்சிட வேண்டியதான். 1 டம்ளருக்கு 5 பருப்புங்கிற விதத்தில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி 3 காப்படிக்கு 15 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உடச்சி போட்டு அரைச்சிட வேண்டியதான். இது இப்படியே இந்த அரிசி, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறினோன்னே இந்த பருப்பையும் போட்டு, கொட்டைமுத்து பருப்பு, ஆமணக்கு விதை அப்படின்னு கேட்டுக்கினீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே பெரிய மளிகை கடைகள்லேயே கிடைக்கும். இதை போட்டு இதை அரைச்சி எடுக்கும்போது நம்ம பார்க்கலாம், அரைக்கும் போது பார்க்கலாம். இது நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறட்டும். வெந்தயம் ஒரு 4 மணி நேரம் ஊறுனா தான் நல்லா மாவு கிளம்பி வரும். அதுக்காக ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். வெந்தயம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. ஒரு 4-5 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறுனுச்சு. நல்லா ஊறி இருக்குது. வெந்தயம் ஊறுனா தான் நல்லா, அரிசியெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். வெந்தயம் ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா தான் நல்லா மாவு கிளம்பும். இப்போ இந்த வெந்தய தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியோடையே கிரைண்டரில் போட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா பந்து மாதிரி ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைக்கணும். மாவு நல்லா கிளம்பி வரணும். இந்த வெந்தயத்தை தலையில் தேய்ச்சி குளித்தாலும் அவ்வளோ நல்லது. நல்லா அரைச்சி இது மாதிரி தேய்ச்சி குளித்தாலும் நல்லது. இப்போ கிரைண்டர் போட்டுருவோம்.
நல்லா வெந்தயம் மெசஞ்சு வந்தோடனே தண்ணி தெளித்து நல்லா மெசஞ்சு வந்தோடனே பார்க்கலாம் எப்படி மாவு நல்லா பந்து மாதிரி கிளம்பி வருதுன்னு. பாருங்கள், மாவு இது மாதிரி பந்து வந்தால் கிளம்பி வரணும். இதில் வெந்தயத்தோட அந்த பிசுறாக இருக்குது பாருங்கள் வெந்தயம், அதனால் இன்னும் நல்லா மெசஞ்சு வரணும். மாவு இன்னும் நல்லா மெசஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெந்தய மாவு நல்லா மெசஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்படி வந்து விழுகணும். நல்லா பூக்க வெந்தய மாவை அரைச்சி இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அரிசியை போட்டு அரைக்கலாம். இல்லாட்டினா இதுலேயே அரிசியை போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கிரைண்டர்லேயே இந்த வெந்தயத்துலேயே அரிசியையும் போட்டுட்டு அந்த கொட்டை முத்தையும் போட்டு இந்த டைம்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசியை போட்டு இப்போ அரைச்சிக்குவோம். நல்லா வெந்தயம் நல்லா மெசஞ்சு வந்த பிறகு தான் அரிசியை போடணும். இப்போ அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இந்த உரித்து வச்சுருக்க கொட்டை முத்தையும் இதோடையே போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவை நல்லா அரைச்சி அள்ளிட்டு அந்த கல்லை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவை திக்காக கரைச்சி வைக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு அரை கைப்பிடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு மாவை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ கரைச்சிரும். கை வச்சு கரைங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். அந்த கிரைண்டரோ மிக்சியோ கழுவுன தண்ணியும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வைங்க. இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காக அரைக்க வேண்டாமே, உளுந்து போடுற மாதிரி. இது வெந்தய மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கரைச்சி மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் இதை புளிக்க வச்சிடணும். இப்போ நைட்டு ஊற போட்டு காலையில் அரைச்சிங்கன்னா சாயந்தரமாக பொங்கி வந்துடும். இப்போ இதை நான் சாயந்தரம் தான், காலைல ஊற போட்டு சாயந்தரம் தான் கரைச்சி வைக்கிறேன். இது நைட்டு இப்போ 8 மணி நேரத்துக்கிட்ட பொங்கி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், இட்லி மாவும் நல்லா புளிச்சிருக்கும். மாவை கரைச்சாச்சு. கை வச்சு கரைச்சி வைங்க. அதுலேயே உப்பை போட்டு நீங்கள் ஓட விட்டு அள்ளி இருந்தாலும் அதுக்கப்புறம் கை வச்சு கரைச்சி வச்சிங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும். அவ்வளோதான், மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. சூப்பராக மாவு பொங்கி வந்துருச்சு. இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அப்படி இருந்தால் தான் வெந்தய இட்லி ஊற்றும் போது நல்லாயிருக்கும். மாவை கலக்க வேண்டாம். இப்போ இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எப்பயுமே இட்லி ஊற்றும் போது இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்த பிறகு இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும், நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லியை ஊற்றியாச்சு. இட்லி பானை தண்ணி நல்லா கொதிக்குதான்னு பார்ப்போம். தண்ணி இன்னும் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தோடனே இட்லி தட்டை வச்சுருவோம். ஊற்றி வச்சாச்சு, மூடி வச்சுருவோம். இட்லி நல்லா வெந்து வரட்டும். வெந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ இட்லி எடுத்து கொட்டிக்கலாம். இட்லி பாருங்கள் நல்லா மேலேயே தெரியும் பாருங்கள், ஹோல் ஹோலாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இட்லி அவ்வளோ ஸ்பான்ஸாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இட்லி மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்காங்க. வெந்தயம் நிறைய போட்டு அரைக்கிறதுனால இந்த மாதிரி தான் கலர் கொஞ்சம் இருக்கும். மேலேயே ஹோல்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளார இட்லியை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இட்லி எடுத்து புட்டு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ ஹோல் ஹோலாக நல்லா இருக்குது பாருங்கள். இட்லிக்குள்ளார
நல்லா கோல் கோலாக இருக்குது பாருங்கள். அந்த கொட்டை முத்து போடுறது நல்லா கோல் கோலாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கும். உளுந்து இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி கொட்டை முத்து வாங்கி கொட்டி வச்சுக்கோ. உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. கொட்டை முத்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மாதிரி வாங்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 பருப்பு போட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் காப்படிக்கு 5 பருப்புங்கிற கணக்கில் போட்டேன். 15 ஒரு டம்ளருக்கு 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 டம்ளர் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு 5ன்னு வச்சுக்கோங்க. இட்லியும் எவ்வளோ பந்தாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உடம்புக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. சூடு உடம்பு உள்ளவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது தோசையும் ஊற்றலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ ஹோல் ஹோலாக இட்லி பாருங்கள். நல்லா உள்ளார ஓட்டம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வாசமாகவும் இருக்கும், நல்லா வெந்தய வாசத்தோடு நல்லா இருக்கும் இட்லி. இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெளியிலேயே நல்ல ஹோல் வந்து இட்லி அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது. ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இட்லிக்கு பட்டாணி குருமா வச்சுருக்கேன். அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வெங்காய சட்னி இருந்தால் கூட, சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயத்தில் வதக்காமல் கொள்ளாமல் சட்னி அரைச்சி இந்த வெந்தய இட்லிக்கு தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெந்தய இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உளுந்து எதுவுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உளுந்து இல்லைன்னா இது மாதிரி ஒரு நாளைக்கு போட்டு அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த வெந்தய இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.